ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பெங்களூர் போகிறாங்க. பெங்களூர் வந்து அப்படி ஒரு பைக் ரைடு மாதிரி போகலாம் அப்படின்ட்டு நான் போகிறேன். ஸோ ஈரோட்லேருந்து கிளம்பும்போது 2 ரூட்டு காட்டும். ஒன்று ஆப்வியஸாக வந்து ஒசூர் அந்த ரூட்டு காட்டும். அப்புறம் இன்னொரு ரூட்டு வந்து ஆசனூர் வழியாக போகிறது. மணி இப்போ வந்து 3க்கு மேலே ஆயிடுச்சு. 3ஆ 4ஆன்னு தெரில. ஸோ ஆயிடுச்சு. இன்னும் வந்து ஆசனூரில் ரீச் பண்ணோம். நான் இப்போ எங்கே நின்றுட்டுருக்கேன்னா, ஆமாம், கொடிவேரியில் நின்றுட்டுருக்கேன். ஸோ வந்து ஈரோட்டில் எடுத்துகிட்டு இப்போ கொடிவேரியில் தான் வந்து நான் ஸ்டாப் ஆகியிருக்கேன். ஸோ கொடிவேரியில் ஓரளவுக்கு தண்ணி வருது. போதும், இந்த தண்ணி போதும். ஆக்சுவலாக வந்து பயங்கர கூட்டம். ஃபுல்லாக அங்கே கொடிவேரி கிட்ட வந்து ஃபுல்லாக லைனாக வண்டிங்க நின்றுட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி சண்டே வேறு. ஸோ வந்து எல்லாம் ஒரு டேவை என்ஜாய் பண்ணுறதுக்கு, வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு கொடிவேரி வந்துட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பயங்கர கூட்டம். அப்புறம் போலீஸில் பயங்கர செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் ஹெல்மெட்டு எல்லாம் போட்டிருக்கோம். அப்படியே நான் எல்லாம் நிறுத்தலை, அப்படியே வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு காமெடி என்னாச்சுன்னா, கொடிவேரி கொஞ்சம் வரக்கு முன்னாடி சரி மேப் பார்ப்போம். ஏன்னா ஒரு 2 வழி பிரிஞ்சது, எனக்கு தெரியும் நேராக தான் போகணும் அப்படின்ட்டு. சரி எதுக்கு மேப் போடலாம் அப்படின்னு மேப் போட்டால், மேப் என்ன காட்டுதுன்னா, நான் இருக்கிற கொடிவேரிக்கு ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கேன். அதுலேருந்து அப்படியே வந்து ஒசூர், கிருஷ்ணகிரி, ஸோ அந்த சைடு காட்டுது. என்னடா இப்படி காட்டுது அப்படின்னு யோசித்தேன். நான் திருப்பி போடுறேன், வந்து ஈரோடு டு பெங்களூர்னு போடுறேன், மை லொக்கேஷன் டு பெங்களூர்னு போடுறேன். ஆசனூர் வழியவே காட்ட மாட்டேங்குதுங்க. அப்புறம் நான் வந்து சாட் ஜிபிடியில் செக் பண்ணி பார்க்குறேன். அது சொல்லுது டைம் ஆயிடுச்சுங்க, 4-5 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா வந்து கூகுள் மேப் வந்து உங்களுக்கு ஆசனூர் ரூட்டை ரெக்கமெண்ட் பண்ணாது. ஏன்னா அதில் நீங்கள் வந்து திம்பம் மலை ஏறணும், பத்தாவதுக்கு வந்து ஃபாரஸ்ட் சென்சிட்டிவ் ஏரியா, அதனால் காட்டாது அப்படின்ச்சு. எனக்கு அதான் கிறுக்குன்னு இருந்துச்சு, இன்னும் கூகுள் மேப் இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போலீஸுங்க செக் பண்ணாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் பாட்டுக்கு வந்துட்டேன், என்னை நிறுத்த சொல்லலை. வெயில் வந்து மூடி மூடி முடிக்குதுங்க அங்கே மேகம். பட்டு வியூ பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே அப்படியே அந்த திம்பம் மலையோட தான் ஆக்சுவலாக. இப்போ கொடிவேரியில் ஸ்டாப் ஆகிருக்கோம். இங்கேருந்து அடுத்து போகணும், அடுத்து பண்ணாரியில் நிற்போம். அப்புறம் ஆசனூர் டு அந்த ஃபாரஸ்ட்டு அந்த அந்த ரூட் வந்து சேஃபாக போயிடணும், ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து கொடிவேரி முடித்தோம். கொடிவேரி முடிச்சுட்டு அப்படியே வந்து இங்கே பண்ணாரியம்மன் கோயில் வந்தாச்சு. ஸோ பண்ணாரியம்மன் கோயிலோட என்ட்ரன்ஸ் இது. அதுக்கப்புறம் இப்போ இதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து ஆசனத்துக்குள்ளே என்ட்ரு ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஓராவது ஹேர்பின் பெண்டில் இருக்கோம். ஸோ இந்த திம்பம் ஹில்ஸில், திம்பம் காட் ரோட்டில். ஆக்சுவலாக என்னாச்சுன்னா, 9th ஹேர்பின் பெண்டில் லாரி வந்து ஃபுல் லோடோட பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதை முன்னவே பார்த்துருப்பீங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த 9th ஹேர்பின்லேருந்து 12th ஹேர்பின் பெண்டு வரைக்கும் வந்து ஃபுல்லாக வண்டிங்க ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. அதுக்கப்புறம் கீழேயும் வந்து ஒரு கிலோமீட்டர் பக்கம் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. ஸோ திம்பன்ஸில் பொதுவாக எப்போவுமே இந்த மாதிரி லாரி பிரேக் டவுன் ஆகிறது சகஜம். ஸோ நிறைய ஆக்சிடெண்ட்டும் இந்த ரோட்டில் நடந்திருக்கு. குறிப்பாக லாரிங்க நிறைய பிரேக் டவுன் ஆகும். அது என்னென்னா, அந்த குறிப்பிட்ட அந்த வெயிட்டை தாண்டி அந்த டன்னேஜ் அதிகமாக ஏற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன தான் லாரி கண்டிஷனாக இருந்தாலும், பிரேக்கிங்கு எல்லாமே கண்டிஷனாக இருந்தோம்னாலும் லாரி வந்து இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகுது. அதுக்கப்புறம் பிரேக்கு கண்ட்ரோல் வராமல் வருது. சில நேரம் என்ன ஆகும்னா வந்து, இப்போ அந்த ஹேர்பின் பெண்டில் அந்த வண்டி அப்படியே நின்றுச்சு. சில டைம் என்ன ஆகும்னா, அப்படியே டேர்னிங்கில் திரும்பும் போது அப்படியே லாரி சாஞ்சிடும், அப்படி சாஞ்சிடும். ஸோ இந்த மாதிரிலாம் ஆகும்போது ஒரு 2 hours 3 hours சாலிடாக டிராஃபிக் ஜாம் ஃபுல்லாக ஆயிடுது. அப்புறம் அவங்களுக்கும் வந்து அது ஒரு லாஸ் மாதிரி தான். ஸோ அங்கே எல்லாமே இப்போ வந்து போலீஸ் வரல, ஆனால் வந்து வாக்கி டாக்கி வச்சு கிளியர் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. நான் 22ல் இருக்கோம். இன்னும் ஒரு 27வது ஹேர்பின் பெண்டு வரைக்கும் போகணும். போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆசனூர் ரீச் ஆயிரும். அப்படியே ஆசனூர்லேருந்து நகரம் சாம்ராஜ் நகர். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து பெங்களூர் ரூட்டு பிடிச்சிடலாம்.
ஸோ இப்போ போவோம். இந்த இந்த ஸ்பாட் தான் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு, ரோட்டில் இருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு, அதனால் வண்டி நிறுத்தினேன். சில இடத்துல வியூ நல்லா இருந்துச்சு, ஆனால் வந்து வண்டி நிறுத்துறதுக்கு டூ வீலர்னாலுமே அதை நிறுத்துறதுக்கு ஒரு கரெக்டான பிளேஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம நிறுத்தக்கூடாது. ஸோ போவோம். ஆசனூர் வந்து இப்போ இந்த பாமா ஒரு டீ பேக் மாதிரி பூஸ்ட் நல்லாயிருக்கும். பூஸ்ட் ஹார்லிக்ஸ் போடுவாங்க, இதே ரெகுலராக போடுறது தான். பட் இங்கே வந்து வந்தால் குடி பண்ணாங்க. அப்புறம் வந்து இங்கே அந்த நெஸ்ட்டு மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த மேலே அதில் சின்ன சின்ன பேர்ட்ஸ் வந்து நெஸ்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் வந்து மதிய டைம் அவ்வளோ கூட்டம் இல்லைன்னா சின்ன சின்ன சிட்டுக்குருவி வந்து அதில் பாஸ் ஆகி நல்லாயிருக்கும். அப்புறம் நான் 3rd 4th படிக்கும் போதே ஆசனூரில் வந்தப்போ இந்த ஹோட்டல் வந்திருக்கேன். இது அப்போ அன்னபூர்ணா ஹோட்டல்னு இருந்துச்சு, இல்லை பாமா ஹோட்டல் தான் இருந்துச்சான்னு தெரியல. ஆனால் வந்து ரொம்ப வருஷமாக இந்த ஹோட்டல் இருக்குது. இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும். அப்போ வந்து பசங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து லீஸ் கொடுத்த மாதிரி எல்லா பஸ்ஸுங்களும் வந்து இங்கே ஒரு ஸ்டாப் கண்டிப்பாக நின்றோம். நின்றுட்டு எல்லா பேசஞ்சர்ஸ் வந்துடுவாங்க. அப்படியான சொல்லி க்ரௌடு இருக்குது. ஸோ வந்து டீ பிரேக்கு, அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் நல்லா குளிர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அந்த ஆசனம் நம்ம ஹில்ஸ் மேலே வர வர நல்லா குளிர ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் போகணும், காலவாடி அதெல்லாம் தாண்டி போகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூஞ்சூர் வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து கர்நாடகாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆனோன்னா இங்கே எதுக்கு டீ கடையில் நிறுத்தினேன்னா என் லென்ஸை போடுறக்கு. ஸோ ஸ்பெக்ஸ் போட்டுட்டு ஒன்றுமே தெரிலங்க, நல்லா பயங்கரமாக கிளார் அடிச்சுது. ஸோ அதனால் நிறுத்தி கான்டாக்ட் லென்ஸ் போட்டுடலாம் அப்படின்னு போட்டுட்டேன். இப்போ இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். ஃபாரஸ்ட் ஸ்ட்ரெச் இருக்குது. அதுக்கப்புறம் சாம்ராஜ் நகர் தொட்டோம்னா அதுக்குள்ளே நம்ம வழக்கம் போல போகிற மாதிரி போயிடலாம். கொஞ்சம் திகிலாக இருக்குது. வர வழியில் ஏதாச்சும் அனிமல்ஸ் பார்த்தியா அப்படின்னிங்கன்னா தூரத்தில் யானை நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அது யானைன்னு தெரில. அப்புறம் இன்னொரு இடத்துல நான் ரோட்டு மேலே இருக்கேன். ரோட்டோட இந்த ரைட் சைடில் பாதியில் 2 ஆள் ஹைட்டுங்க. எப்படி சொல்லலாம்னா ஒரு 8 ஃபீட் இருக்கும். 8 ஃபீட்டுக்கு கடாமன்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்களேன். ஆனால் கொம்பு இல்லை, அந்த கடாமண் கொம்பு இல்லாத மாதிரி. அது வந்து எரும மாடு மாதிரி ஒரு 3 நாள் அப்படியே ரோட்டு மேலே நின்றுட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா ஹோட்டல் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே திடீர்னு 5-6 நாய் கத்திக்கிட்டு ஓடி போச்சு. பார்த்தா காட்டு பண்ணி இருந்துச்சு. ஸோ இந்த 2 தான் பார்த்தேன். யானையை நான் பார்த்துடவே வேணாம், எப்படியாச்சும் நான் பத்திரமா போகணும். கிளம்பலாம். சில டேர்னிங்லாம் என்னோட ஹெட்லைட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. அது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா, முன்னாடி ஒரு ட்ரக் போயிட்டுருக்கு, அதை ஃபாலோ பண்ணி ஒரு ஈச்சர் போகுது, அது பின்னாடி அப்படியே நான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரெச் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இதில் போகும்போது எனக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் கண்டிப்பாக. பிட் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம், பட் ஆப்வியஸாக போட லேட் பண்ணிடுறேன். ஏதாச்சும் லேட் ஆகிருக்கு. சரி, போயிட்டுருக்கோம், போவோம். ஸோ என் பின்னாடி அந்த டோல் பிளாஸா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபாரஸ்ட் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹைவேஸ் டோல்கேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமேல் அப்படியே ஊருக்குள்ளே போகிறது தான், ஃபுல்லாக சிட்டி தான். சாம்ராஜ் நகர் தொட்டுறது அப்படியே பெங்களூர் போகிற ரூட்டு. ஸோ ஃபாரஸ்ட் வச்சை ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட்டு நமக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் நம்ம இந்த ஈச்சர் பின்னாடி வந்தது பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க ஒரு மாதிரி. ஸோ கண்டினியூ பண்ணுவோம். ஸோ டைம் வந்து 9:15 ஆகுது. வந்திருக்கோம். இன்னும் ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் இருக்குது பெங்களூர் போகிறதுக்கு. இப்போ வந்து ஒரு பேக்கரியில் நிறுத்தினேன். ஸோ ஃபுல்லாக லைட்டு போட்டு ரொம்ப நேரமாங்க இந்த ரோட்டில் வந்துட்டுருக்கேன். ஒரு கடைங்களில் ஒன்றும் இல்லை. இந்த கடை இதுதான் கரெக்டாக இந்த முக்கில் இருக்குது. கல்லில் கூட இது 0 கிலோமீட்டர்னு போட்டுருக்கு. ஸோ வந்தேன். அந்த பேக்கரி இதுதான் இருந்துச்சு. நான் நைட்டு எதுவும் சாப்பிடல. அப்புறம் ஒரு கேக் பார்த்தா நல்லா இருந்துச்சு. இந்த கேக் வந்து பாருங்கள்,
அந்த எப்படி இருக்குன்னா பால்கோவா டைப்பில் இருக்குது அந்த கேக். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்து வாட்டரியாக கொஞ்சம் நல்லா இருக்குது கேக்கு. கேக் சாப்பிட்டு ஹோட்டல் இருந்துச்சுன்னா ஹோட்டலில் எதாவது சாப்பிட்டு அப்படியே பெங்களூர் போவோம். இன்னும் வந்து நான் சொன்ன மாதிரி 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது போகணும். ஸோ ஒரு பெட்ரோல் பங்க்கில் இங்கே நிறுத்தியிருக்கேன் இன்னும். ஸோ பெட்ரோல் போட்டுட்டேன். கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஆக்சுவலாக. இன்னும் ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் நம்ம போக வேண்டியது இருக்குது. ஸோ இன்னொன்று என்ன நான் ஸ்ட்ரேஞ்சாக பார்த்தேன்னா கூகுள் மேப்ஸில் பெட்ரோல் பங்க் க்ளோசஸ் சூன் அப்படின்னு போட்டு 10 o'clock க்ளோஸ் ஆக போகுதுன்னு காட்டுது. இப்போ டைம் 10 ஆக போகுது. நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னோட பெட்ரோல் பங்க் க்ளோஸ் ஆகுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ கூகுள் மேப்ஸ் அப்பப்போ பயமுறுத்துது. அப்புறம் அப்பப்போ லைட்டாக தூருது நின்றுது. தூராமல் இருக்கிறது பட் சொன்ன மாதிரி பெட்ரோல் பங்க் க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. கூகுள் மேப் கரெக்டாக தான் சொல்லியிருக்கு. எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. நல்ல வேளை நான் பெட்ரோல் போட்டுட்டேன். பெட்ரோல் போடல. ஐயோ என்னங்க, நம்ம ஊர்லலாம் நைட் ஷிஃப்ட் 2 பேர் ஆள் போட்டு பெட்ரோல் பங்க்கில் இருப்பாங்க. பாருங்க ஃபுல்லாக பெட்ரோல் பங்க் ஆஃப் பண்ணிட்டாங்க. நல்ல வேளை பெட்ரோல் போட்டேன் நான். மை காட், தேங்க் காடுன்னு சொல்ல வேண்டியதான். ஸோ டைம் வந்து 10:30 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது பெங்களூர் பார்த்து. நான் இங்கே ஒரு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி அங்கே போயிட்டு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன். நைட்டு 12-1க்கெலாம் ஹோட்டல் இருக்குமா, ஃபுட் இருக்குமான்னு தெரியல. இருக்கும், கண்டிப்பாக பெங்களூரில் இருக்கும். பட் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னையில என்ன பண்ணோம்னா கரெக்டாக சாப்பிட மாட்டேன், டைமுக்கு கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணிக்க மாட்டேன். சரி சாப்பிட்ருவோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். ஸோ மசாலா தோசை, நான் இங்கே நிறைய கூட்டமாகவும் இருந்துச்சு, அதனால் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். மசாலா தோசை வந்தவொடனே சாப்பிடுவோம். நல்லா இருக்குல்ல நிஜமாலும், ரோஸ்ட் நல்லா இருக்குது. மசாலும் இருக்குது, தேங்காய் சட்னியும் இருக்குது. அதுக்கு இந்த மசாலா ரோஸ்ட் சாப்பிடும்போது நல்லா இருக்குது. மாவே ஒரு மாதிரி நல்லா ஹார்டாக இருக்குது. ரோஸ்ட் ரொம்ப முழுவதாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக லைட்டாக தீச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்க மசாலா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நைட் 10:30 மணிக்கு பக்காவாக மசாலா ரோஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த கடையில். டேஸ்ட் நல்லா இருக்கு. சின்ன ஹோட்டல் தான், பட்டு நல்ல ரன்னிங் இருக்குது. டேஸ்ட் வந்து தனியாக என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன ஹோட்டலு கல் வந்து வெளியவே இந்த மாதிரி வச்சு பண்ணுறாங்க. உள்ளே அங்கே பார்த்திங்கன்னா மாவு ஓடிக்கிட்டே இருக்குது. தேங்காய் சட்னி நிஜமாலும் வேறு லெவல். நம்ம ஊரில் வந்து தேங்காய் விற்கிற வேலைக்கு தேங்காய் சட்னி அது ஒரு மாதிரி இருக்குது. மசால் தோசையும் நல்லா வந்து முருவலாக கொஞ்சம் திக்காக, நடுவில் வந்து நல்லா கெட்டி மசால் வச்சு கொஞ்சம் பொடி போட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ மசால் தோசை 50 rupees ஒருத்து. ஓகே, சாப்பிட்டோன்னே எனக்கு இன்னும் ஒரு தோசை, நார்மல் தோசை சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் தேவைப்பட நல்லா இருக்குது. அப்புறம் ரைஸ் வாங்கி சாப்பிட்றாங்க. நம்ம ஊர் அந்த ரைஸ்ன்னு என்னென்னா லெமன் ரைஸுங்க. நம்ம ஊரில் வந்து நைட்டு 11 மணிக்கு லெமன் ரைஸ் வெரைட்டி சாப்பாடு கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. பட் எல்லோரும் ஒரு தோசை சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறம் ஒரு லெமன் ரைஸ் வாங்கி சாப்பிட்றாங்க. பரவாயில்ல. ஓகே, ஸோ நம்ம என்ன போகணும். ஸோ ஃபைனலி பிஜி வந்துட்டோம். டைம் வந்து இப்போ 12:30. ஸோ இதுதான் அந்த பிஜி இங்கே நாகவரா பக்கத்தில் இருக்குது. ஸோ பெங்களூர் ட்ரிப் எப்படி இருக்குது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. ஓகே, பட்டு சிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரோடு சரியில்லாததுனால கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்குது. அது ஈவன் நைட் டைம் எப்படி டிராஃபிக் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோன்னு தெரில. பட்டு ஓகே. அண்டு இப்போ இன்னும் நம்ம இங்கே ஸ்டே பண்ணுற வரைக்கும் இங்கே லோக்கலில் கம்யூட் பண்ணுறதுக்கு வந்து வண்டி இருக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யா, ஸோ ஃப்ரம் ஈரோடு this Bangalore trip ends here.